8வது ஊதியக்குழு செயலுக்கு வந்தவுடன் சம்பளம் 3 மடங்கு உயரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ஆண்டின் தொடக்கத்தில் மத்திய அமைச்சரவையால் அங்கீகரிக்கப்பட்டது. இது சுமார் 2027ஆம் ஆண்டில் நடைமுறைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது இந்தியாவின் மத்திய அரசு ஊழியர்களின் சம்பள கட்டமைப்பில் ஒரு பெரிய திருத்தத்தை கொண்டு வரும். அதிகாரப்பூர்வ விதிமுறைகள், தலைவர் மற்றும் கமிஷன் உறுப்பினர்கள் இன்னும் அறிவிக்கப்படவில்லை என்றாலும் ஆரம்ப கணிப்புகள் ஏற்கனவே அரசு சேவை வட்டாரங்களில் குறிப்பிடத்தக்க எதிர்பார்ப்பை உருவாக்கியுள்ளன. இது அரசு ஊழியர்களின் அடிப்படை சம்பளம் மற்றும் கொடுப்பனவுகளை பாதிப்பது மட்டுமல்லாமல் ஓய்வூதியம் மற்றும் ஓய்வூதிய பலன்களையும் பாதிக்கிறது. 8வது ஊதிய குழுவானது 2016இல் நடைமுறைப்படுத்தப்பட்ட 7வது சிபிஐக்கு மாற்றாக இருக்கும். இந்த புதிய ஊதிய குழுவின் கீழ் பொருத்துதல் காரணி உயரும். அதாவது 7வது சிபிசியின் கீழ் 2.57லிருந்து 8வது சிபிசியின் கீழ் 2.86ஆக இந்த மதிப்பு அதிகரிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உதாரணமாக, ஊதிய நிலை 1இல் உள்ள ஊழியர்கள் தற்போது 18,000 அடிப்படை சம்பளம் பெறுகிறார்கள். அவர்கள் சம்பளம் ரூபாய் 51,480ஆக உயரக்கூடும். நிலை 2 ஊழியர்கள் தங்கள் சம்பளம் 19,900லிருந்து 56,914ஆக அதிகரிக்கக்கூடும். நிலை 3இல் உள்ளவர்கள் ரூபாய் 21,700லிருந்து ரூபாய் 62,062 வரை பெறலாம். நிலை 6இல் அடிப்படை சம்பளம் 35,400லிருந்து ரூபாய் 1,00,000க்கு மேல் அதிகரிக்கலாம். அதே நேரத்தில் நுழைவு நிலை IAS மற்றும் IPS அதிகாரிகள் உட்பட நிலை 10 அதிகாரிகள் தங்கள் சம்பளம் 56,100லிருந்து 1.6 லட்சமாக உயரக்கூடும். இதனால் மத்திய அரசு ஊழியர்களின் சம்பளம் 3 மடங்கு உயரப்போகிறது. 8வது ஊதிய குழு ஓய்வூதிய மாற்றமைப்பு காலம் குறைப்பு. ஓய்வூதிய மாற்றமைப்பு காலம் என்பது ஓய்வூதியதாரர்கள் தங்கள் ஓய்வூதியத்தில் ஒரு பகுதியை மொத்தமாக பெற்றுக்கொண்ட பிறகு அவர்களின் முழு ஓய்வூதியத்தையும் மீண்டும் பெறும் காலமாகும். தற்போது இந்த காலம் 15 ஆண்டுகளாக உள்ளது. இதனை 12 ஆண்டுகளாக குறைக்க வேண்டும் என்று மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் நீண்ட காலமாக கோரிக்கை வைத்து வருகின்றனர். இந்த கோரிக்கை நிறைவேற்றப்பட்டால் ஓய்வு பெற்ற ஊழியர்கள் தங்கள் முழு ஓய்வூதியத்தையும் முன்கூட்டியே பெற முடியும். இது அவர்களின் நிதி சுமையை குறைக்கும். இந்த முன்மொழிவுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டால் ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் கணிசமான பலன்களை பெறுவார்கள். ஏனெனில் அவர்கள் தங்கள் ஓய்வூதியத்தை முன்கூட்டியே திரும்ப பெறுவதன் மூலம் பல்வேறு தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள முடியும். குறிப்பாக மருத்துவ செலவுகள் மற்றும் அவசர கால தேவைகளுக்கு இது மிகவும் உதவியாக இருக்கும். மேலும் இது அவர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தவும் உதவும். மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களின் நலனுக்காக மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. அந்த வகையில் இந்த ஓய்வூதிய மாற்றமைப்பு காலத்தை குறைக்கும் முடிவானது ஒரு முக்கியமான நடவடிக்கையாக பார்க்கப்படுகிறது. இது ஓய்வு பெற்ற ஊழியர்களின் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.